வணக்கம் மக்களே! 3 நாளா ஏறுன நம்ம மார்க்கெட்ட சல்லி சல்லியா இன்னைக்கு நொறுக்கியிருக்காங்க. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 360 பாயிண்ட்ஸ் இறக்கத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி 800 பாயிண்ட்ஸ் இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ நல்ல ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணத காட்டிலும் இன்னைக்கு டேல எக்ஸ்டெண்ட் ஆயி தான் மார்க்கெட் வீக்கான ஒரு க்ளோசிங்க போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் கூட அந்த அளவுக்கு விக்கல. ஆனா 2 பேரும் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேரும் நெட்டா செல்லரா இருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு வந்து நெட்டாலாம் விக்கல. ஒரு 850 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. ஒரு 600 கோடி கிட்ட நம்ம டிஆர்எஸ் வித்திருக்காங்க. பட் அதுக்கே இந்த அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. பல சம்பவங்கள் ஒரு பக்கம் போருங்கிறானுங்க, இன்னொரு பக்கம் அதுங்கிறானுங்க, இன்னொரு பக்கம் ஏஐங்கிறானுங்க. ஸோ எது அடுத்து நம்ம மார்க்கெட்ட போட்டு வீழ்த்தும் அப்படிங்கிறதே புரியாத ஒரு புதிரா இருக்கு. ஏஐயா இல்ல போரா? இது 2ம் தான் இப்போதைக்கு ஒரு கேள்வி. அடுத்து நம்ம மார்க்கெட் படுகுழியில விழுவதற்கு. ஸோ பார்ப்போம். எது எப்படி நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபரா இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி ஸோ பேக்கப்பும் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த பேக்கப் தான். ஸோ ஏன்னா அடுத்த கட்டம் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப் கீது ஏற்பட்டதுன்னா, பேக்கப் இருந்தா தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால எப்பவுமே பேக்கப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளி வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் ஒரு சேஃபான ஒரு மெத்தடா வந்து இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. அதுவும் கீழ இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஸ்லோவா வந்து நம்ம ஃபோக்கஸும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால ரொம்ப வந்து பொறுமையா போறதே பெட்டர் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. பட் அதே மாரி டைவர்சிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு செக்டார் கீழ விழுகுது. அதே சமயத்துல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு செக்டார் விழுந்ததுன்னா, ஸோ இந்த செக்டார்ல என்ன ஒரு விஷயத்த பண்ணீங்களோ, அதே செக்டார்ல அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்ததுன்னா, அங்கேயும் வந்து கரெக்ட்டா வந்து போட்டு பொசிஷன் பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஐடிசில முன்ன நடந்தது, டிசிஎஸ்ல நடந்தது. எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்குன்னு ஒரே செக்டார்ல எல்லா பங்குகளையும் வாங்கணும் அப்படின்னு வந்து நெனச்சிடாதீங்க. அதுவும் குறிப்பா ரொம்ப பாதிப்பு இந்த செக்டாருக்கு ஏற்படும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, அந்த செக்டார்ல ஸோ ரொம்ப பொறுமையா முடிவெடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி இத வாங்குறோம். அடுத்து இன்னொன்னு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அட்ராக்டிவா வந்ததுன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே முட்டா போட்டு நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா, ஒரே செக்டார் பங்குகள் போர்ட்ஃபோலியோல அதிகமாகும். அது கண்டிப்பா ஒரு ரிஸ்க்க வந்து ஏற்படுத்தும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. அசெஞ்சர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு நல்ல செல் ஆஃப வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அசெஞ்சர் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டேல ஒரு செல் ஆஃப் தான் இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அசெஞ்சர் பார்க்கும்போது கரண்ட்டா ஒரு 4% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம பங்குக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ புது ஒரு இறக்கத்த இந்த அசெஞ்சர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதோட ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி பங்குகள்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா மேபி எண்ட் ஆஃப் தி டேல ஒரு ரெக்கவர் இது குடுத்துருச்சுன்னா, நம்ம மார்க்கெட் தப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா, திரும்ப நம்ம மார்க்கெட்ல ஒரு செல் ஆஃப் ஏற்படும். இன்னைக்கு டேல பார்க்கும்போதும் ஐடி ஸ்டாக்ஸ் ஒண்ணும் அவ்வளோ சிறப்பான பாசிட்டிவ் க்ளோசிங்லாம் ஏற்படல. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 2678 மேபி இந்த அசென்ச்சரோட க்ளோசிங் வந்து இப்படியே இருந்ததுன்னா, நாளைக்கு இந்த 2600 கூட கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படி கட் பண்ணுச்சுன்னா, திரும்ப அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ எப்படி வந்து ஐடிசி இறங்க இறங்க வந்து அக்யூமுலேட் பண்ணணுனோ, அதே மாரி தான் இந்த டிசிஎஸும். ஸோ எஃப்எம்சிஜி இதுக்கு முன்னாடி நம்ம பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடி பங்கு அடுத்து இன்னும் விப்ரோலாம் வந்து பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தல. ஸோ இன்ஃபோசிஸ் கூட புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்துச்சே தவிர, நான் இன்ஃபோசிஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அக்யூமுலேஷனும் வந்து பண்ணல. அதையும் உங்க கூட ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ற ஒரே பங்கா இந்த டிசிஎஸ் இருக்கு. என்ன நான் ஃபோக்கஸ் பண்றதுல மேபி ஃபியூச்சர்ல விப்ரோலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்ததுன்னா, கண்டிப்பா அந்த டைம்ல திரும்ப ஆட் பண்றத பத்தி நான் திங்க் பண்ணுவேன். இது ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இத பொறுத்து நாளைக்கு ஐடி பங்குகள் சம்பவம் பண்ணுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்தது ஐடிசியோட வொர்ஸ்ட்டெல்லாம் வந்து அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ரிசர்ச் ஃபிர்ம் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. பட் என்னன்னு தெரியல. ஐடிசி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நானே என்னதான் வந்து மேபி வொர்ஸ்ட் கேஸ்ல ஒரு 200 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் அக்யூமுலேஷன் பண்ணிட்டு இருந்தது நண்பர்கள் பலருக்கும் வந்து தெரியும். மேபி 200 போச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய லம்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன் அப்படிங்கிறதும் உங்கள்ல பலருக்கும் அது தெரியும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்து ஆனா இப்பவும் நல்ல ஒரு அட்ராக்டிவான அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா, இந்த மாரி 450லலாம் நம்ம பலரும் அக்யூமுலேட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஆனா இப்போ 330க்கு கீழ இருக்கு. ஆனா அக்யூமுலேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா,
300க்கு கீழ போகும். நம்ம அப்ப பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இதே ஐடிசி திரும்ப நாளைக்கு ஒரு ரூ. 500க்கு போகுதுன்னா, யோசிக்கவே மாட்டாங்க. கண்ண மூடிட்டு போய் ஐடிசில வாங்கலாம் அப்படின்ட்டு முதலீடு பண்றதுக்கு வந்து போவாங்க. ஸோ பார்த்து கரெக்ட்டா நமக்கு என்னைக்கு வந்து அட்ராக்டிவா கிடைக்குதோ, அன்னைக்கு வந்து நம்ம ஸ்லோவா வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா 200 போகுமான்னு தெரியாது. 250 போகுமா அப்படின்னும் அது தெரியாது. பெட்டர் சான்ஸ் வரும்போது நம்ம அத யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டாக். அதுல எந்த டவுட்டும் வந்து இல்ல. ஸோ இப்போ காட்ஃப்ரை பிலிப்ஸ் வந்து ஏறி இருந்தது. நேத்து வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஐடிசிக்கு காட்ஃப்ரை பிலிப்ஸ் பெட்டரே. ஏன் அத வந்து நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. காட்ஃப்ரை பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான். பட் அது ஒரு நல்ல இடத்துல வாங்குனா அது நல்ல ஸ்டாக். இப்பலாம் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா அதுல பெரிய அளவுக்கான வந்து ரிஸ்க் இருக்கு. ஏன்னா, சிகரெட்லயும் மார்க்கெட் லீடர் ஐடிசி தான். ஸோ காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஒண்ணும் மார்க்கெட் லீடர் கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் லீடரா ஐடிசி நிறுவனம் இருப்பதனால, ஸோ இது வந்து நம்மளுடைய பெட்டரான ஒரு முதன்மையான ஒரு தேர்வா வந்து இருக்கணும். கூடவே டைவர்சிஃபைட் பிசினஸும் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலைத்தன்மைய நமக்கு லாங் டெர்ம்ல குடுக்கும். ஆனா, காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு நிலைத்தன்மைய குடுக்காது. அந்த மாரி ஒரு ஸ்டாக்க நம்ம எப்போ வாங்கணும்னா, அடிமட்டத்தில வாங்குனா மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல சேஃப்டி வந்து உண்டாகுங்கிறதையும் நம்ம கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ பார்ப்போம். இது என்னைக்கு ராலி ஆகுன்ட்டு சொன்ன தலைவருக்கே வந்து தெரியல. கண்டிப்பா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமை ஒண்ணும் நமக்கு புதுசு இல்ல. ஸோ பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்தரா மேபி கீழ இறங்குனாலும் இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பக்காவா பிளான் பண்ணி கரெக்ட்டா வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ சில பேர் நல்லா சேர்த்து வைக்கிறவங்க இருப்பாங்க. மாச சம்பளத்திலேயே நல்ல சேவிங்ஸ் வரவங்க இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ கம்மியா இருக்கிறவங்க உங்க சக்திக்கு ஏற்பட்ட மாரி பிளான் பண்ணுங்க. ஸோ ஏன்னா உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணி பக்காவா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு முடியலையா ஐடி இடிஎஃப்போ இல்ல எஃப்எம்சிஜி இடிஎஃப் பக்கமோ போறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல சிப் பண்ண முடியலைன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸு. ஸோ இதில யாருக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அத அவங்க எடுத்துக்கிறது பெட்டர். இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இத பற்றி நெறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறனால, இத பற்றியும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலான்ட்டு சொன்னேன். அடுத்தது ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பிரைஸ வந்து ஒரு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ சோப்பு, ஆயிலு, நூடுல்ஸு, சாக்லேட் போன்ற பொருட்களுக்கான விலை பார்த்தீங்கன்னா 5% உயரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இன்புட் காஸ்ட் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்லி ஏத்திட்டு தான் வந்து இருக்க போறோம். இன்புட் காஸ்ட் ஏறி இருக்கா என்னன்ட்டு நம்ம போய் பார்க்கவா வந்து போறோம். ஸோ ஜிஎஸ்டி கட்டாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் நாட்கள்லயே நிறுவனங்கள் வந்து அதோட விலைய வந்து ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏத்துவாங்க. கார்ஸ்லயும், ஆட்டோமொபைல்ஸ்லயும் வந்து அதுதான் நடந்தது. ஸோ எல்லாத்துலயும் அதுதான் நடக்கும். விலைவாசி டெஃபினட்டா எங்கேயுமே வந்து குறையாது. இந்தியா அப்படின்ட்டு இல்ல. உலகம் ஃபுல்லா எங்கேயும் வந்து குறையாது. ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல ஒரு பெட்டர் மார்ஜின பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்பவும் சில எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நல்ல பீக்ல இருக்கு. மேரிக்கோவ எடுத்துக்கலாம், டாடா கன்சியூமர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல உச்சத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பங்கா இருக்கு. பட் வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு ஐடிசி, HUL போன்ற நிறுவனங்கள் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ கோல்கேட் நல்ல விலையில இருக்கு. ஜோதி லேப் நல்ல ஒரு இடத்துல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான இடத்துல வந்து நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் நான் ஆல்ரெடி வந்து அக்யூமுலேட் பண்ணனால, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப போய் ஒரே இடத்துல வாங்குவது எனக்கு பெருசா வந்து புடிக்கல. மேபி ஃபர்தரா கீழ ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா, இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, FY 27ல அதாவது இன்னும் சில மாதங்கள் என்னைக்குன்னு தெரியல. இன்னும் சில மாதங்கள்ல அந்த ஓரல் செமக்ளூரைட வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது ரயபலஸா தான் வந்து இருக்கும். ஸோ வீகோவி பில் வந்து லான்ச் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஸோ அத பற்றி நானும் தேடி பார்த்தேன். எங்கேயும் வந்து கிடைக்கல. ஸோ வீகோவி பில் லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த ரைபலஸ் பில்ல வந்து இங்க லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இதத்தான் வந்து சொல்லியிருக்காங்க போல ஒரு ஜெனரிக் பில்லு. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னத்தான் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு. ஏன்னா வீகோவி பில் இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து வித்துட்டு இருக்கு. அத பற்றி ஒரு டேட்டா இருக்கு. நம்ம இன்னொரு நாள் வந்து அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். சில முக்கியமான ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு இப்போ தேவையான இந்த சூழ்நிலைக்கு தேவையான விஷயங்கள பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!